ஹலோ மக்களே 639 கிளிப் பெறலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா பிளாக் பீல உள்ள மேட்சே முடிஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தா அந்த மேட்ச்ல கடைசியில ஜெயிக்கிறது வேற யாருமே இல்ல, அது பார்ட்டலுமியா தான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொருத்தனுக்கு மாஸ்க் காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. சாஞ்சி வயலட் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான். ட்ரஃப்லகர்லாம் அவன் பிளான் படி கிரீன் பிட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போக பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கான். அங்க ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரஃப்லகர்லாம் எல்லார்ட்டையும் சொல்றான். இந்த சர்க்கம்ஸ்டன்ஸை பாருடா, இதுக்காண்டி தான்டா நம்ம இதெல்லாம் பண்றோம்னு சொல்றான். இங்க என்னன்னு பார்த்தா நம்மளும் பாட்டலையுமே ஜெயிச்சு மாச காமிச்சிருக்கான். அவனோட பவர் சாதாரண பவர் இல்ல, பேரியர் ஃப்ரூட் பவர். ஜெயிச்சவன் நக்கலா சிரிச்சு நின்னுகிட்டு இருக்கான். மக்கள்லாம் கோவத்துல இருக்காங்க. இவனாடா ஜெயிச்சான்னு சொல்லிட்டு யாரால நம்பவே முடியல. இவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா சண்டை போடாமலே இருந்தவன் கடைசி நேரத்துல அவன் ஆட்டத்தை காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். இவன் சாதாரண ஆள் கிடையாது போலுக்குடா, டஃப்பான கை தான் போலுக்குன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருந்தவன் சடனா பாஞ்சு உள்ள வரான். அந்த ஓல்டு ஆளும் அந்த கேபேஜையும் ஆளக்கணும்னு சொல்லிட்டு லூஃபியோ குதிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். சுத்தி பாக்குறான். பிளாக் பீல உள்ளவனுக்கு எல்லாம் செதறி கிடக்குறானுங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல அங்க இருந்து ஒரு ஆள் நடந்து வராங்க. அது பெல்லமி. பேசுனது எனக்கு காதுல கேட்டுச்சுன்னு சொல்றான். டே பெல்லமின்னு பாக்குறான் லூஃபி. நீ சீரப் பண்ணதை நான் பாத்துக்கிட்டு தான்டா இருந்தேன்னு சொல்றான் அவன். நான் கொஞ்சம் கூட மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லடா பெல்லமி, நல்லா மாறிட்டேன்னு சொல்றான் லூஃபி. நீ சேஞ்ச் ஆயிட்டேன்னு தெரியுதுடா. உன்னோட ஹாக்கி பவர் முந்தியோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. உண்மையிலே சூப்பரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். முகிவரான்னு சொல்றான். முகிவராவா அப்படின்னு சொன்ன உடனே சடனா பாட்டிலுமே அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். முகிவரா இங்க இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். பார்த்தா அவன் ஏதோ ஒரு பிளானோட வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அயன் பிரிட்ஜை தான் காட்டுறாங்க. மேட்சுக்கு முன்னாடி 45 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சீசரை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த அயன் பிரிட்ஜில் அவனுக்கு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. இந்த பிரிட்ஜ் ரொம்ப சாலிடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க. கவலைப்படாதீங்கடா, அந்த ஃபைட்டிங் ஃபிஸ்ட் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அந்த சாலிட் பிரிட்ஜ் அதால எதுவுமே பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. டே அது வருதுன்னு சொல்றான் ட்ரஃப்லகர்லாம். எதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே எதை பத்திடா பேசுறேன்னு சொல்லிட்டு உசப்போ ஷாக்ல இருக்கான். தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா ஏதோ மீன் தான் அப்படி பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கு. டே அது ஏதோ ஒரு சத்தம்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஃபைட்டிங் ஃபிஷ் தான் வர ஆரம்பிக்குது. எவ்வளவு பெரிய மீனுடான்னு சொல்லிட்டு செதறுதானுங்க. பார்த்தா அது பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இவனுக்கு பிரிட்ஜ் எல்லாம் தாண்டி போகுது. அது ஃபைட்டிங் ஃபிஷ் உண்மையிலே மீன் மாதிரி தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரோபினா பேசிக்கிட்டு இருக்கா. டே இது ஃபைட்டிங் ஃபிஷ் கிடையாடா, இது ஒரு பீஸ்ட், இது ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு உசப்பா கத்த ஆரம்பிச்சிட்டான். அது ஒண்ணு வரல, ஏகப்பட்டானது பாஞ்சு பறந்து வருது. டே இந்த ஐயன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண நம்புவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா என்ன நடக்க போதுன்னு ஒண்ணு புரியல. பயங்கரமா வந்து ஒரு இடி இடிக்கி பார்த்தா பிரிட்ஜ் துண்டு துண்டா போக ஆரம்பிக்கி. டே இந்த வழியோட தான் நம்ம கிரீன் பிட்டுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு ரோபின் கட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்ல, இந்த உசப் வந்து இதை ஹேண்டில் பண்ணிக்கிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ட்ரஃப்லகர்லாம் நான்லாம் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். டே இது வருதுடா, நீ தயாரான்னு சொல்றான். ஸ்பெஷல் ஸ்டார் அட்டாக் கிரீன் ஸ்டார்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இடத்துல இறங்கிட்டான். நம்ம கதை முடிச்சுன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு பக்கம் ரோபின் மில்லியன்ஸ் ஜிகண்டோ பேங்க்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. மீனை செவுட்டோட ஒரு அடி அடிக்கிறா. நம்மளு ஸ்கைல் பாம்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் வச்சு வெடிக்க வைக்கிறான். சீ மான்ஸ்டர் எல்லாம் செதற ஆரம்பிக்குது. செதற நாட்டு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல ஓடுறாங்க. வாங்கடா ஓடிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது துரத்திக்கிட்டே வருது. நம்மள ஸ்கல் பாம்பை போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். டேய் சீசர் அன்ஸ்கப் பண்ணா, அவனை சண்டை போட விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அவனால பறக்க முடியும், அவன் இங்க இருந்து பறந்து போயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, அவன் பறந்து போனாலும் அவனோட ஹார்ட் என் கையில இருக்கு, அவனை கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா என்னன்னு பார்த்தா அவனோட செயின் அவுத்து விட்டுறாங்க. சீசரும் களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். என்னை பீஸ்ஃபுல்லாவே இருக்க விட மாட்டீங்களாடா, நான் ஒரு சயின்டிஸ்ட், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கேஸ் டெயில்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அடிச்ச அடியில சுத்தி இருக்க எல்லாமே செதற ஆரம்பிக்குது. சீசர் மாச காமிச்சுக்கிட்டு இருக்கான். என்னை மட்டும் ஏன்டா தனியா சண்டை போட விடுறீங்க, என்னை விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் சீசர். டே உன்னோட எனர்ஜி எபிலிட்டி வேற லெவலா இருக்கு, நீ தான் இதுக்கெல்லாம் நல்லா இருப்ப, நீ நல்லா சண்டை போடு. எங்களோட எதிரி டொஃப்ளமிங்கம், உன்னோட எதிரி இவனுங்க, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. ஆனா போய்கிட்டே இருக்கிறதுல அங்க ஒரு பிரிட்ஜோ கொலாப்ஸ் ஆகிருக்கு. இப்ப நம்ம என்னடா பண்ணு சொல்லி உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். நம்மளால இங்க இருந்து போக முடியாது, இடையில ஃபாகா வேற இருக்குன்னு சொல்லிட்டு டே நம்மளை நோக்கி ஒரு மீன் வேற வருதுன்னு சொல்றானுங்க. பாஞ்சு பறந்து வருது. சடனா ரூம்னு ஸ்டார்ட் பண்றான். பார்த்து அந்த மீன் எங்களால அடிக்க முடியாது. மீனை சடனா எவனோ ஒருத்தன் கேட்ச் பண்ணிட்டான். டே நம்ம அதை கேட்ச் பண்ணியாச்சுடா, அதை பிடிச்சி இழுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. டே இது அப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்டுறான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எவன்டா பேசுறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏதோ இந்த ஐலாண்ட்ல வாழ்றாங்கன்னு நினைக்கேன். இந்த மீனெல்லாம் பிடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கத்துல யார் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். டே ஹியூமன்ஸ் வந்துட்டாங்கடா, வாங்கடா ஓடுவோன்னு சொல்லிட்டு அந்த மீனை இழுத்துட்டு அங்க இருந்து ஓடுறானுங்க அவனுங்க. என்னடா நடக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. வாங்க நம்ம முன்னாடி போன்னு சொல்றானுங்க அவனுங்க. டே நான் எல்லா வேலையும் முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ட்ராவலர்லாம். டே சீசர் எங்களை இங்க இருந்து அந்த ஐலாண்டுக்கு தூக்கிட்டு போன்னு சொல்றான். அதெல்லாம் பண்ண முடியாது சொல்றான். இருந்தாலும் ஹார்ட்டை வச்சு பயம் கொடுத்தனோடனே சடனா அவனும் அப்படி பறவை மாதிரி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். பறந்து போய் இந்த சைட்ல இருந்து அந்த சைட்ல இறங்க போய்கிட்டு இருக்கானுங்க. டேய் நான் ஒரு ஹோஸ்டேஜஸ், என்ன ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சீசரோ கத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸரோ சொல்ல இன்னொரு ஐலாண்டா தான் காட்டுறாங்க. பார்த்தா அது யாருமே யூஸ் பண்ணப்படாத ஐலாண்டா தான் இருக்கு. நடந்து வந்துட்டு டே இங்கடா, இங்க யாருமே இல்ல
இல்லன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏகப்பட்ட கப்பல் உடஞ்சு கிடக்கு. ஃபைட்டிங் ஃபிஷ் தான் அடிச்சு நொறுக்கி இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறானுங்க. உசப்பு முழிக்கிறான், என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா பறவெல்லாம் பறந்து போது. அந்த இடம் ஃபுல்லாவே ஃபாகா தான் இருக்கு. குரங்குகள்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்கு அந்த இடத்த சுத்தி. அது பாய்சன் ஃபாகா நார்மல் ஃபாகானே ஒண்ணுமே புரியல. உசப்பா ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான், என்ன மாதிரி இடம்டா இதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்க ஒரு காடே இருக்கு. ஒவ்வொரு செடியும் வேற லெவலா இருக்கு. டேய் இதான் கிரீன் பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காம. பார்த்தா ஒரு ரோஸ் பூவே அவ்வளவு பெருசா இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி பேட்டில் சீயை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பிளாக் சீல உள்ளவனுங்க எல்லாம் சண்டைக்கு களத்துல இறங்குறாங்க. டேய் நம்மளோட சண்டை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி களத்துல இறங்கினா போய்கிட்டு இருக்கான். நான் தயாராயிட்டேன்னு சொல்றான். நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நியூ வேர்ல்டு சென்ட்ரல் ஃபைட்டிங் டோர்னமெண்ட்ல 2 தடவை சாம்பியன், டிஸ்ட்ரக்ஷன் கேனன் ஐடியோன்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் ஜெயண்ட் கண்ட்ரில உள்ள எல்பாஃப் அவன் ரொம்ப ஃபேமஸ். பைரட் மெஷினரி அவன் பேரு ஹஜருதீன். அதுக்கப்புறம் வருது வந்து ஃபங்க் பிரதர்ஸ். இவனுக்கு பவுண்டியே 100 மில்லியன் பெரி பவுண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்பனண்டே பதற வைக்கிறதுக்கு ஜீன் பேண்டிட் வரான். அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு கொலிசியம்ல கிரிம் ரீப்பர், ப்ரூட்டல் புல்லுன்னு சொல்றானுங்க. பார்த்தா மனுஷன் தவிர என்னன்னு பார்த்தா ஒரு மாடுலாம் கலந்துக்கிடுது. அதுக்கப்புறம் கானோ கிங்டத்துல இருந்து வந்த ஒரு கேங்கு சாய் பூ, லெஜெண்டரி டான் ஜீன்ஜோ இவங்கெல்லாம் களத்துல இறங்குறேன்னு சொல்றாங்க. டேய் முக்கியரா உன் கதையை முடிக்க நான் வரேன்னு சொல்றாரு ஜீன்ஜோ. எல்லாரும் வெயிட் பண்ற முரட்டுத்தனமான மேட்ச் உங்களுக்காண்டி தான்டா, நீங்க யாருன்னு காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஏரியாவை தான் காட்டுறாங்க. அது ட்ரெஸ் ரோஸா தான் இருக்கு. அது நம்ம சாஞ்சி தான் காட்டுறாங்க. அவன் வயலட்டை கூப்பிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். ஆனா அவளோ ஒரு மாதிரி சோகமா நடந்து வந்துகிட்டே இருக்கா. வந்து சடனா திரும்புறாவா. சாஞ்சி என்னை மன்னிச்சிருங்க, உங்கள்ட்ட தேவையில்லாத கேள்வியில நான் கேட்டுட்டேன். நான் ஒருத்தரை கொல்லணும்னு சொன்னேன், உங்களை என் கூட கூட்டு போய்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கவே கூடாது. ஆனா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்களை நான் யூஸ் பண்றேன்னு நினைக்கேன். நீங்க இங்க இருந்து போகணும்னா போயிருங்கன்னு சொல்லிட்டு வயலட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்காண்டி யாரு சாக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீ சொன்னாலும் ஸ்டோரேஜ் ரூம்ல இருப்பான்னு சொன்னில, அப்படிதானே நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கான். எதுக்கு அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. எனக்கு அந்த விஷயத்தெல்லாம் கேட்கணும் ஆசையும் கிடையாது. நீ அழுத அவ்வளவுதான் விஷயம்னு சொல்லிட்டு சாஞ்சி களத்துல இறங்கிட்டான். இதை நான் பாத்துக்கணும்னு சொல்றான். நான் உன்னோட பாடி கார்டுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். உள்ள போனவன் கதவை உடைச்சிட்டு களத்துல இறங்கிட்டான். அங்க என்ன பார்த்தா கார்ட்ஸ் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள வாரான். யாரா நீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருடா வயலட்ட அள வச்சான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அந்த பொண்ணு சொன்னாலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்கறானுங்க. பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியல. இவன் கதையை முடிக்கடான்னு சொல்லிட்டு கத்துறாம. பார்த்தா சுத்தி ஏகப்பட்டவர் இருக்கானுங்க. டே பொடியனுடா நீங்க எல்லாம் ஆளே கிடையாது சொல்லிட்டு சாஞ்சி அவன் சிகரெட்டை சுத்த விட்டுட்டு டேபிள் கிக் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஆட்டிச்சு எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டான். மாசம் நின்னுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. நீங்க எல்லாம் பொடியனுடா, எனக்கு ஒரு ஆளே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்து அந்த வயலட் பொண்ணு அந்த ஹெட் லாக் பண்ணிட்டான். கண்ணத்துக்கு வைக்கிறான் அந்த பொண்ணு மேல. உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு மேல வந்து கையெடுன்னு சொல்றான் சாஞ்சி. மூவாகம இருன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். பார்த்தா சாஞ்சி எங்க போனே தெரியல. இந்த இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு கீழ இருந்து வந்துட்டு ஒரு அடி அடிக்கிறான். பொண்ணையாட அள வைக்கிறேன்னு சொல்லிட்டு டயபல் ஜம்பல்னு சொல்லிட்டு அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுட்டான். அவன் விண்வெளிக்கே போயிட்டான். என்னையெல்லாம் யாரால ஸ்டாப் பண்ண முடியாடா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி மாசம் நின்னுக்கிட்டு இருக்கான். சாஞ்சி உடனே ஒரு ஜென்டில்மேன் மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. சாஞ்சி உங்கள்கிட்ட இன்னொரு ஃபேவர் கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறா. எதுனாலும் கேளு, உனக்காண்டி நான் எதுவும் பண்ணுவேன்னு சொல்றாவா. சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல சடனா சாஞ்சி கீழே விலங்க போட்டு விட்டாவா. அப்ப எனக்காண்டி நீ சாக முடியுமா பிளாக் ஃபுட் சாஞ்சின்னு சொல்றா. வயலட் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஒரு முட்டாளுன்னு சொல்றா. பார்த்தா சாஞ்சி ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டான். சாஞ்சி ஷாக்ல இருக்கான். அதோட முடியாத சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.